வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. ஒரு உண்மையான கதையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னும் ஒரு 1-2 பகுதிகள் வருகின்ற பொழுது அந்த நபர் யார் அப்படின்றத நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அது. ஏன்னா இது வந்து கதையினுடைய இறுதியில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ சொல்லலை. அப்போது அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து திரும்ப ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வர்ற நேரம் அவர் அதாவது 11வது வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம். அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து அது வரைக்கும் மின்சாரம் இல்லை. அப்போது ஒரு வழியாக மின்சாரத்திற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது. அப்போ மின்சாரம்லாம் இழுத்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இல்லத்தில் மின்சாரம். ஆனால் அவங்க அம்மா நினச்ச மாதிரி வந்து மின்சாரம் தொடர்பாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. மின்சாரம் வந்துச்சு. பாருங்கள், எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பையன் அது சார்ந்த படிப்பு 11ஆம் வகுப்பில் ரேடியம் டிவி அப்படிங்கிற அந்த ஒரு தொழிற்கல்வி குறிப்பு அந்த பையன் எடுக்கிறான். அப்போ அதில் தான் அவங்க படிக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க கூட இருந்த ரவி வேற ஒரு பகுதிக்கு படிக்க போயிட்டான். அப்போ இவனுக்கு புதிய நண்பர்கள், புதிய வட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிற்கல்வி குறிப்பு அதாவது வானொலி மற்றும் தொலைக்காட்சி குரூப் இந்த குழுவில் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க. இதில் படிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த 11வது வகுப்பு வரும்போது கொஞ்சம் ஜாலியாகவே மக்கள் இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தேர்வையும், அதாவது சும்மா ஆசிரியர்கள் வந்து ஏதாவது ஒன்று நாளைக்கு இது பார்க்காம எழுதணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எழுதுவாங்க இல்லையா. ஆனால் இது நாள் வரைக்கும் அவன் அதை அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம தான் எழுதியிருக்கான். ஆனால் இந்த 11ஆம் வகுப்பில் தன்னுடைய நோட்டை பார்த்து கூட அந்த மாதிரி எழுதியிருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து அப்போதைக்கு 11ஆம் வகுப்பு. நீங்கள் எழுதினாலும் எழுதலைனாலும் ஆல் பாஸ், அதாவது எல்லாருமே தேர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருந்ததுனால அந்த நிலைக்கு ஏற்ப இவங்களுடைய மனநிலை, எல்லாருடைய மாணவர்களுடைய மனநிலையும் எப்படி இருந்துச்சுன்னா, 11ஆவதுன்னா சும்மா தான் அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருந்துச்சு. அதற்கு ஏற்ப இவர்கள் படித்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த 11ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு என்ன அப்படின்னா, நான் 11ஆம் வகுப்பு வந்துட்டேன், அதாவது உங்களுடைய மணிப்பூரக சக்கராவினுடைய உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லலாம். நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, நான் 11ஆம் வகுப்பு வந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம். நான் எனக்குள்ள நிறைய ஹீரோயிசம், அந்த தலைமைத்தன்மை அதெல்லாம் வரும். அப்போ ஒரு சில மாணவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே பள்ளியிலேயே ஒரு மறியல் போராட்டம், மாணவர்களுக்கான கழிப்பறை வசதி இல்லை, அதில் இவங்க எல்லாருமே ஈடுபடுறாங்க. அடுத்து மாணவர்கள் முழு கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற போது, முழு கை போடலனாலும் முக்கால் கையும் போடக்கூடாதுன்றாங்க. இல்லை நாங்களாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து இந்த மாணவர்கள்லாம் ஒன்றா நின்று அதுக்கான ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே அதை வந்து கடைசி கட்டத்தில் சரி எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் சமரசமாகி முடிஞ்சுது. திரும்ப படிப்பு தொடருது. அப்போ வந்து இந்த மாணவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நற்பண்புகள் மீது எப்பொழுதுமே ஒரு நல்ல ஈடுபாடு இருந்துச்சு. படிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அவர்களுடைய அந்த அக்கா வந்து 12ஆம் வகுப்பு, அவர் அண்ணன் தான் அங்கே வேலைகளில் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பெரியம்மா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். இவர்களுடைய 12வது வகுப்பு முடிக்கிற தருவாயில், அவங்க அக்கா முடிக்கிற தருவாயில் அவங்களுடைய அந்த பெரியம்மா வந்து இறந்து போகிறாங்க. அப்போ இன்னும் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெரியம்மா வீடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் உண்மையான ஒரு பாசம் இது எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரியான தருணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல போகிறப்ப ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த அக்கா தனியாக இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு உதவியாக அவங்க இந்த மனத்தை அந்த நிலையிலிருந்து ஆறுதல் கொடுத்து அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாரம் இவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே அங்கே அந்த இடத்த வந்து மீண்டும் ஒரு நபர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு வச்சுக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தாய் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ரொம்ப இதாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு உணர்வுக்குள்ளெல்லாம் போகாமல் நல்லபடியாக அந்த உணர்வோடு நல்லா வளர்க்கணும் அப்படின்றதில் அவங்க எல்லாருமே இந்த அக்காவுக்காக அவங்க உதவி செய்கிறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்து அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்க. அந்த தருணத்தில் வந்து சும்மா அவங்க ஒரு கரஸில் பிஏ போடணும் அப்படின்னு போடுறாங்க. இவங்க எல்லாம் 12ஆம் வகுப்பு அப்போ படிச்சுட்ருக்கிறாங்க. இவன் வந்து அந்த ராம் வந்து 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறப்ப தான் இது மாதிரி வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இந்த வேலை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்படி அது மாதிரி தொடர்கின்ற பொழுது, அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது
பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய படிப்பில் இவனால் கவனம் செலுத்த முடியலை. இவனுடைய படிப்பில் வந்து முழுமையாக கவனம் செலுத்த முடியலை. ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்கிறது. அன்புங்கிற அந்த உணர்வு, தன்னுடைய அக்கா அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா அண்ணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறவாக பார்க்கப்பட்ட அந்த தருணங்கள், அந்த மாதிரியான நேரம். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தருணத்தில் இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கிற அந்த சூழலை, இந்த 12வது எக்ஸாம் அந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்து நல்லா தான் எழுதியிருக்கான். ஆனால் அந்த மார்க்கு மதிப்பெண் என்னவோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 840 அந்த ரேஞ்சில் தான் வருது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவனுக்குள்ளே இருந்த ட்ரீம் என்ன, கனவு என்னவா ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்குது அப்படின்னா, தான் ஒரு அதாவது இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. படம் சார்ந்த, திரைப்படத்துறை சார்ந்த ஒரு இயக்குனர் ஆகணும், அதுக்கு தான் போகணும் அப்படின்றது இவனுடைய கனவு. அதற்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப, ஆனால் வீட்டில் குடும்பத்தில் யாருமே அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கிடையாது. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 தங்கைகள் இருக்கிறாங்க. அவங்க அடுத்தடுத்து படிச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க. அவங்கள ஒழுங்கான முறையில் திருமணம் பண்ணி கொடுக்கணும், நீ நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசு வேலைக்கு போகிற முறையான படிப்பு தான் நல்லது அப்படின்னு எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய மாமா, அதாவது தாய் மாமா, சின்ன தாத்தா வீட்டு மாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை டீச்சர் ட்ரைனிங் போகிறது தான் நல்லது, ஆசிரியர் பயிற்சி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பாலிடெக்னிக் வாங்குகிறேன், இதுமாதிரி ஃபிலிம் டெக்னாலஜி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, டீச்சர் ட்ரைனிங் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறாரு. எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரங்கம்பாடியில் படிப்பதற்கு. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தரங்கம்பாடியில் படிப்பதற்கான வேலை ஏன்னா இந்த மார்க்குக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தில் கிடைக்காது, ப்ரைவேட்டாக தான் வாங்கணும், பணம் கொடுத்து தான் வாங்கணும். அப்போ பணம் கொடுத்து வாங்கிறது முடியுமா அப்படின்னா வேறு வழி இல்லை. இவனை எப்படியாவது இதில் சேர்த்து விட்டால் தான் இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரும், அரசு உத்தியோகத்தில் போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த நபர் அவருடைய உயர்ந்த அந்த குணத்தினால் அவர் செய்கிறாரு. அப்போ ஆனால் இவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய விருப்பம் நடைபெறலை, தான் விரும்பின ஒரு இடத்துக்கு போக முடியலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. இப்படி தான் நமக்குள்ளே உண்மையிலே ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களும் நல்லதுக்காக ஒன்று செய்வாங்க, அதனால பார்த்திங்கன்னா பின்னால் நல்லதே விளையும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறப்ப தான் அன்னைக்கு தான் அவங்க செஞ்சது நல்லது அப்படின்னு நம்ம உணர்வோம். அது வரைக்கும் அவர்கள் நமக்கு ஏதோ தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். அப்போ ஒரு வேளை உணரலாம், சில பேர் உணராமலே கூட போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி அவங்க வந்து ரொம்ப அலைஞ்சு அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. தரங்கம்பாடி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனமாக இருக்குது, TLC அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது. அங்கே போகும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அது தனியார் வசம் இருக்கிறதுனால அதுக்கு இத்தனை சீட்டுக்கு போக மிச்சம் எல்லாமே பணத்தை டொனேஷன் வாங்கிக்கிட்டு தான் அந்த இடமே கொடுக்குறாங்க. இவங்களும் அதே மாதிரி அதுக்கு பேசுகிறாங்க. சரி, நான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துறோம், நீங்கள் வந்து நாளைக்குள்ளே இவ்வளோ பணம், கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா. அப்போது அந்த பணம் பெரிய பணம். அன்றைக்கி இவங்க ஒரு 25 ரூபா கொடுத்துட்டு வராங்க, மிச்சம் இருக்கிற ஒரு 50 ரூபா பணத்தை நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய பணமாக இருந்துச்சு 96 அந்த காலங்களில். அதை வந்து வாங்கணும், 96 வந்து வாங்கணும், இங்கே எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேரை கேட்குறாங்க. யாரெல்லாம் சொந்தக்காரங்களை ஒருத்தட்ட போய் கேட்குறாங்க, யாருமே பணம் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக இல்லை. அப்போது அவங்க ஊரில் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணமோ இல்லை என்னவோ, ஆனால் அவர் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அது வட்டி வந்து பார்த்திங்கன்னா 9 பைசா வட்டி அவர் வாங்கி கொடுக்குறாருங்க. அதுதான் அவர்கள் அங்கே கொண்டு போய் கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமையுது. அந்த பணத்தை கொண்டு கொடுத்து அடுத்த நாள் இவங்க கொண்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு கொடுக்க போகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பள்ளியினுடைய, அதாவது அந்த நிறுவனத்தினுடைய தாளாளர் தான் இவங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு இந்த இடத்த கொடுக்குறாரு. இவங்க அன்னைக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே தாளாளர் இல்லை, முதல்வர் தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 40 சீட்டு முடிஞ்சிட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லையே நாங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கோமே அப்படின்னா, அந்த